விஷயம் மெம்பர்ஷிப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட இன்னைக்கு காலையில பத்திரிகையில ஒரு செய்தி கூட வந்திருக்கு. புட்டுவிக்கி பகுதியில மனித கழிவுகள் நேரடியா நொய்யல கலந்துட்டு இருக்கு. கடந்த 10 நாளைக்கு முன்னால திஷா மீட்டிங் நடந்தது. அதுலயே நான் இந்த பிரச்சனை எழுப்பினேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த கனெக்ஷன் கொண்டு போய் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அதாவது லட்சக்கணக்கான மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. நொய்யல் நதி தண்ணி நேர காவிரிக்கு தான் போகுது. நொய்யல் நதியில நேரடியா மனித கழிவுகள் கலந்துட்டு இருக்கு. இது குடிக்கிறவங்களோட நிலைமையை நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த புட்டுவிக்கி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனித கழிவுகள் கலக்கதை உடனடியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். நான் திஷா மீட்டிங்ல சொன்னப்போ அந்த ஆபீசர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு, அது அப்படிதான் போகுங்கிறாரு. ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். சீவேஜ் வாட்டரோட ஸ்மார்ட் சிட்டிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிருக்கோம். ஆனா நிலைமை இப்படி இருக்கு. பிரதம மந்திரி பார்த்து மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு மட்டும் எல்லாம் சத்தமா பேசுறாங்க திமுக. ஆனா ஸ்மார்ட் சிட்டில கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சரி பண்ண குளத்தை கூட மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி திராவிட மாடல்.